நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சஷ்டிகா ஆடியோ சிஸ்டம். உங்களுக்கான வீடியோவில் ஒரு 5 ரீவர்க் ஆம்பிளிஃபையர் பற்றின பதிவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதாவது கஸ்டமர் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே சப்பு சுத்தமாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி இந்த ஆம்பை நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த ஆம்பை நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இன்டீரியரில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்லாம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் புதுசாக இதில் பயன்படுத்தியிருக்கோம். அது இல்லாமல் 4 பிட் டிரான்சிஸ்டர் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மகாராஜா கம்பெனியில் வரக்கூடிய போர்டு தான் இது. அது இல்லாமல் சப்புக்கு அடிஷ்னலாக ஒரு சப்பு பிரி ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு பஃபர் போர்டும் ஆட் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் கண்ட்ரோல்னு புதுசாக மாற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாவே தெரியும், டிரான்ஸ்ஃபார்மர் நல்ல ஒரு குவாலிட்டியான டிரான்ஸ்ஃபார்மர் இதில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். 24 வோல்ட் 8 ஆம்ஸ் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம், பியூர் காப்பர் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ சப் ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. பழைய டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இதில் ஒரு 5 டேப்பிக் வர மாதிரி இதில் வைண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சுத்தமாக ஆம்பியர் ரேட்டிங் கிடைக்கல. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பூப்பர் 1 நிமிஷம் தான் பாடுது, ஆஃப் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம நல்லா மாற்றிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம 2 ஃபெட்டு டிரான்சிஸ்டர் இதில் பயன்படுத்தியிருந்தாங்க. அதையுமே நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம மகாராஜா கம்பெனியில் வரக்கூடிய 4 டிரான்சிஸ்டர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இதில் பாருங்கள், 4 கெப்பாசிட்டர், அதாவது 4700 50 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டர் 5 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா 2200 71 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டர் சப்புக்காக இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாம் எல்லாமே இப்போ மாற்றிட்டு 10000 63 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டரும் ஒரு மெட்டல் டயோடும் வர மாதிரி நம்ம எல்லாமே மாற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முன்னாடி இருந்த ஒயரிங்க்கும் இப்போ நம்ம எல்லாமே நீட் அண்ட் கிளியராக, நம்ம ஒயரிங் எல்லாமே நீட் அண்ட் கிளியராக நம்ம அவருக்கு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். ஒரு பக் கன்வெர்ட்டர் போர்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கடைசியாக இதில் இருக்குது. ஸோ இதில் நம்ம எல்லாமே நம்ம ஓரளவுக்கு அவருக்கு திருப்தியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒயரிங் எல்லாமே நம்ம சீல்டு ஒயர் எல்லாமே பயன்படுத்தியிருக்கோம். டேக் எல்லாமே போட்டு பக்காவான ஒரு ஃபினிஷிங்காக நம்ம அவருக்கு ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆம்பிளிஃபையரும் இது மாதிரி ரீவர்க் பார்க்கணும் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ஆம்பிளிஃபையரை நாம் ரீவர்க் பார்த்துக்கலாம். மேற்கொண்டு நம்மளுடைய தொடர்ச்சி நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நமக்கு 2000 சப்ஸ்கிரைபர் இப்போ நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு முழுசாக ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த யூடியூப் வாயிலாக நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேற்கொண்டு தொடர்ச்சி நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. நான் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் அப்போ பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.